السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியமிக்க தீன்தாரிகளே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஆற்றல்கள் உண்டு, தனித்திறமைகள் உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கான ஜமீலன், அவர்கள் அழகு மிக்கவர்கள். அவருடைய அழகை கண்டால் எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியும் அழகானவளும் அவருக்கு முன்னால், அவருடைய அழகுக்கு முன்னால் மண்டியிட்டு விடுவாள். ஏன், தன் கரத்தையும் அறுத்து விடுவார்கள். வரலாறு உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கான கவியன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சக்தி படைத்தவர்கள். எந்த அளவிற்கு ஃபிர்அவுனை எதிர்கொண்டு வெற்றி கண்டவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கான ஹலீமன், அவர்கள் மிகவும் சகிப்புத்தன்மை உடையவர்கள். எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், ஏன் நெருப்பு கொண்டத்திலே வீசப்பட்ட பிறகும் கூட அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள், அதிலே வெற்றி கண்டார்கள். அதுபோல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கான பார்ரன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனுக்கும் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார்கள், மேலும் தன் தந்தைக்கும் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார்கள். எந்த அளவிற்கு தன்னையே அறுக்க இறைவன் கட்டளையிட்ட பொழுது அதற்கு அப்படியே தலை சாய்த்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கான சபூரன், அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எண்ணற்ற நோய்களை வழங்கி இருந்தான். தலை முதல் பாதம் வரை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நோயை வழங்கி இருந்தான். ஆனாலும் அதிலே மிகவும் பொறுமை காத்தார்கள். அதுபோல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கான ஆலிமன், அவர் மிகப்பெரிய மார்க்க ஞானம் உள்ளவராக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் ஒவ்வொரு திறமைகள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த திறமையும் எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மொத்தமாக இருந்தது. கான ஜமீலன், கான ஹலீமன், கான கவியன், கான பார்ரன், கான சபூரன், கான ஆலிமன். இப்படி எல்லா திறமைகளும் இருந்தது நபியிடத்திலே. அழகானவர்கள், பொறுமையானவர்கள், சகிப்புத்தன்மை உடையவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், மிகப்பெரிய மார்க்க ஞானி. இப்படிப்பட்ட அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஷஃபீஉனா யௌமல் கியாமா, மறுமை நாளையிலே நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடியவர்கள், பரிந்துரை செய்யக்கூடியவர்கள். நம்முடைய நன்மைகளை மட்டும் வைத்து நம்மால் சுவனம் செல்ல முடியாது. மாறாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஸ், பரிந்துரை இருந்தால்தான் நாம் சுவனத்திற்குள் கால் எடுத்து வைக்க முடியும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மாணவி அஃபலா யஸ்தஹிக்கு அன் நுஸல்லி அலைஹி, அப்படிப்பட்ட கண்ணியமிக்க அந்த மாணவியின் மீது நாம்